வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று மாலை டெல்லி பயணம். நாளை பிரதமர் மோடியை சந்தித்து தமிழ்நாட்டிற்கான நிதி நிலுவைகள் குறித்து கோரிக்கை மனு அளிக்கிறார். சென்னையில் 1000 விளக்கு, அண்ணா சாலை, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவில் சூறைக்காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. கிண்டி, முகலிவாக்கம், போரூர், சைதாப்பேட்டை ஆகிய பகுதிகளிலும் 3வது நாளாக கனமழை வெளுத்து வாங்கியது. சென்னை பெரம்பூர் பிரதான சாலையில் உள்ள சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரால் போக்குவரத்து தடை. சேத்துப்பட்டு சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கிய நிலையில் மோட்டார்கள் மூலம் தண்ணீரை வெளியேற்றும் பணி தீவிரம். சென்னை புறநகர் பகுதிகளான திருவொற்றியூர், ராயபுரம், காசிமேடு, வியாசர்பாடி ஆகிய பகுதிகளில் கனமழை. தாம்பரம், வண்ணாரப்பேட்டை, மணலி, எண்ணூர் பகுதிகளிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கியது. சென்னையில் இரவில் பெய்த கனமழையால் போரூர், ராமாபுரம் பிரதான சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. திருத்தணியில் 3வது நாளாக இரவு நேரத்தில் வெளுத்து வாங்கிய பலத்த மழை. கழிவு நீருடன் மழைநீரும் கலந்து வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி. கனமழை காரணமாக ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்ட மின்சார ரயில்கள். சென்னை சென்ட்ரல் ஆவடி சரக்கு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் நள்ளிரவில் பரபரப்பு. சென்னையில் சூறைக்காற்றுடன் பெய்த பலத்த மழையால் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்த 8 விமானங்கள். மலேசியா, குவைத் உள்ளிட்ட 12 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றதால் பயணிகள் கடும் அவதி. காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் இடைவிடாது பெய்த மழை. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீரால் பொதுமக்கள் அவதி. தமிழ்நாட்டில் 8 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவு. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். மும்பையில் கல்யாண், பத்லாபூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவில் கொட்டி தீர்த்த கனமழை. கிழக்கு எக்ஸ்பிரஸ் சாலையில் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல்.
கனமழை காரணமாக மும்பை ரயில் நிலையத்தில் குவிந்த பயணிகள். பெரும்பாலான ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் தண்டவாளங்களில் இறங்கிச் சென்ற மக்கள். மும்பையில் இரவில் வெளுத்து வாங்கிய மழையால் செம்பூர் ஹனுமன் கோயிலுக்குள் புகுந்த மழைநீர். மழைநீரை வெளியேற்றும் பணியில் கோயில் ஊழியர்கள் தீவிரம். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் கொட்டி தீர்த்த கனமழையில் சாலையில் வெள்ளப்பெருக்கு. மோசமான வானிலை காரணமாக மும்பையில் விமான சேவை பாதிப்பு. மும்பையில் இன்று அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை விடுப்பு. நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். மேட்டூர் அணையிலிருந்து நாளை முதல் முறைப்பாசனத்திற்கு நீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவு. முதல் 6 நாட்கள் வெண்ணாற்றிலும் அடுத்த 6 நாட்கள் காவேரியிலும் தண்ணீர் வழங்க முடிவு. விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலையில் அக்டோபர் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு. 17 நிபந்தனைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டுமென்ற நிபந்தனையுடன் காவல்துறை அனுமதி. சென்னை பனையூரில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு தொடர்பான ஆலோசனை கூட்டம். விக்கிரவாண்டியில் அக்டோபர் 27ஆம் தேதி மாநாடு நடைபெற உள்ள நிலையில் முக்கிய ஆலோசனை. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா? உச்சநீதிமன்றம் இன்று காலை தீர்ப்பு. பல கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் வேறு ஒருவருக்கு மாற்றியதாக குற்றச்சாட்டு. சேலம் மற்றும் மதுரை பத்திரப்பதிவுத்துறை டிஐஜி ரவீந்திரநாத்தை கைது செய்தது சிபிசிஐடி. அமெரிக்க தேர்தல் களத்தில் பரபரப்பு. துணை அதிபர் கமலா ஹாரிஸின் தேர்தல் பிரச்சார அலுவலகத்தில் துப்பாக்கிச் சூடு. இன வேறுபாட்டை முடிவுக்கு கொண்டு வராமல் நாடு என்ற ரீதியில் முன்னேற்றம் அடைய முடியாது. இன நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்க உறுதி. ராமேஸ்வரம் அருகே பாம்பன் கடலில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ரயில் செங்குத்து தூக்கு பாலம். நவீன தொழில்நுட்பத்தில் இன்று இயக்கி சோதனை செய்ய அதிகாரிகள் திட்டம். சென்னை மாநகராட்சி பெண் தபேதார் மணலிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்ட சம்பவம். பழிவாங்கும் நடவடிக்கை என பெண் தபேதார் குமுறல். ஒரு பெண்ணா இருந்து எனக்கு லிப்ஸ்டிக் போட உரிமை இல்லையா சொல்லுங்க? அப்படின்னு பார்த்தா ஜிசிசி புள்ளதான் லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க. யாராவது போடலன்னு காட்ட சொல்லுங்க பாப்போம். ஏன் பர்டிகுலரா என்ன மட்டும் தாக்கணும்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? கலரா இருக்கிறது ஏன் தப்பா? டார்க் கலர் சாரி கட்டக்கூடாதா? சபாநாயகர் அப்பாவு மீதான அவதூறு வழக்கு. சென்னையில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை.
மதுரை மத்திய சிறையிலிருந்து சவுக்கு சங்கர் ஜாமீனில் விடுதலை. தமிழக அரசு மீதான விமர்சனம் தொடரும் எனவும் பேட்டி. மீண்டும் மீடியா தொடருமா? நிச்சயமாக தொடரும். ஒரு 2-3 மாத காலமாகும். நான் சொன்னது மாதிரி வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன, ஆஃபீஸ்லேருந்து கேமராக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன, கம்ப்யூட்டர் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 25 பேர் பணியாற்றி கொண்டிருந்த இடத்தில் அவர்கள் வேலை இழந்து நிற்கிறார்கள். அவர்களுக்கு வேறு எந்த இடத்துலையும் வேலை இல்லை. ஒரு 2-3 மாத காலமாகும். அதற்கு பிறகு நிச்சயமாக சவுக்கு மீடியா தொடரும் என்பதில் அதுதான் என்னோட வேலை. 15 வருஷமாக அதை தான் செஞ்சுட்டு இருக்கேன். தொடர்ந்து அதை செய்வேன். நான் பழைய வீரியம் இருக்குமா? சவுக்கு மீடியா தொடரும். நீங்கள் இருக்குமா? உங்களோட கேள்விக்கு என்ன பின்னணின்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். 5 மாதம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. இதே வீரியத்தோடு நீங்கள் செயல்படுவீங்களான்றதான் உங்கள் கேள்வியோட பொருள். இதே வீரியத்தோடு நிச்சயம் செயல்படுவேன். தமிழக மக்களுக்கு உண்மைகளை எடுத்து கூறுவதில் ஒரு நாளும் சவுக்கு மீடியா தயங்காது. இதெல்லாம் தொடங்குறதுக்கு கொஞ்சம் அவகாசம் ஆகும். அதுக்கு பிறகு உங்களை விரிவாக. மேட்டூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் 7 மணி நேரம் சோதனை. ஜன்னல் வழியாக வெளியே வீசப்பட்ட கணக்கில் வராத 1,30,000 ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல். மாகாளய அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்திற்கு அக்டோபர் 1ஆம் தேதி முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பயணிகள் வசதிக்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் உத்தரவு. மதுராந்தகம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை புதுப்பிக்கும் பணி. சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல். சென்னை தண்டையார்பேட்டையில் ஹோட்டலில் வாங்கிய பட்டர் மசாலாவில் இறந்து கிடந்த கரப்பான் பூச்சி. உணவகங்களில் சுகாதாரமற்ற உணவுகள் வழங்குவதாக புகார் எழும் நிலையில் மீண்டும் சர்ச்சை. திருப்பத்தூரில் கலால் பிரிவு இளநிலை உதவியாளரை மது போதையில் தாக்கிய ராணுவ வீரர் கைது. செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களின் செல்போனை ராணுவ வீரரின் உறவினர்கள் பிடுங்கியதால் பரபரப்பு. வங்கதேசத்தில் உறவினரை கொலை செய்துவிட்டு திருப்பூரில் பதுங்கியிருந்த இளைஞர் உட்பட 3 பேர் கைது. 6,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு ஆதார் அட்டை எடுக்க உதவிய மனு எழுத்தாளரும் சிக்கினார். திருவள்ளூரில் அதிமுக சார்பில் கொட்டும் மழையில் கொடுக்கப்பட்ட நலத்திட்ட உதவிகள். திட்டமிட்டது போல குடைபிடித்தபடி வாங்கிச் சென்ற பயனாளிகள். கூட்டம் நீங்க எல்லாம் பேசிட்டாங்க. நம்முடைய அன்பு சகோதரி பவிதா அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டையை பார்வையிட நாளை சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி ரத்து. யுனெஸ்கோ குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதால் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. புரட்டாசி மாத தேய்பிறை அஷ்டமியையொட்டி காலபைரவர் கோயில்களில் சிறப்பு பூஜை. திரளான பக்தர்கள் சாம்பல் பூசணியில் விளக்கேற்றியும் கருவறைக்குள் சென்று அபிஷேகம் செய்தும் வழிபாடு. நாகை முச்சந்தி மகாகாளியம்மன் கோயில் முளைப்பாரி திருவிழா. திரளான பெண்கள் வான வேடிக்கையுடன் முளைப்பாரி சுமந்து வந்து கும்மியடித்து வழிபாடு.
செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். டெல்லியில் உள்ள இல்லத்தில் நடைபெற்ற சந்திப்பில் தமிழகத்தின் பிரக்ஞானந்தா, வைஷாலி உள்ளிட்டோர் பங்கேற்பு. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய அணிகளுக்கு 3,02,00,000 ரூபாய் பரிசு அகில இந்திய செஸ் கூட்டமைப்பு சார்பில் வழங்கப்பட்டது. தனக்கான வாகன பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டுள்ளதாக ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சாம்பாய் சோரன் தகவல். பல்வேறு போராட்டங்களுக்கு இடையே அரசியலுக்கு வந்த தனக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று வேண்டுகோள். திரைப்பட நடிகைகளுக்கு எதிரான பாலியல் பலாத்கார வழக்கு. முன்ஜாமீன் மனுவை கேரள உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் மலையாள நடிகர் சித்திக் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். சென்னை காந்தார் நகர் மெயின் ரோட்டிற்கு மறைந்த பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியம் பெயர் சூட்டப்படும் என அறிவிப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து அவரது மகர் SP சரண் வீடியோ வெளியீடு. இன்னொரு முறை ஒரு அருமையான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி செக்ரட்டேரியட் போயிட்டு ஒரு மனு கொடுத்துருந்தேன். காந்தார் நகரில் அப்பா வீடு இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்டுக்கு அப்பா பேர் வைக்கணும் அப்படின்றதுக்காக. இதுக்கு இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்ட் மினிஸ்டர், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் எல்லாரையும் மீட் பண்ணி அண்ட் அன்பில் பொய்யாமொழி மகேஷ் அவர்களையும் எல்லாரையும் மீட் பண்ணி இந்த ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தது. சிஎம் அவர்களை மீட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு செக்ரட்டரியேட் போயிருந்தோம். பட் சார் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால மீட் பண்ண முடியல. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 36 ஹவர்ஸில் இன்றைக்கி அப்பாவுடைய நினைவு நாள் அன்னைக்கு இந்த தகவல் சிஎம்